இப்போ நான் என்ன இன்றைக்கி பண்ணியிருக்கேன்னா சாம்பார் வச்சுருக்கிறேன். சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் துவரம்பருப்பு, துவரம்பருப்போட பூண்டு, தக்காளி, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி இலை போட்டு என்ன பண்ணுங்க, பெருங்காயம் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 3 விசில் வைங்க, நல்லா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நான் இன்றைக்கி நான் போட்டிருக்கிறது வந்து என்னன்னா, சாம்பாரில் வந்து முருங்கைக்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய், பார்த்திங்களா, மாங்காய் நேற்று கட் பண்ணது மீதி இருந்தது. அதை சரி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா இந்த சாம்பாரில் போட்டேன். அதுக்கப்புறம் பலாப்பழ கொட்டை விதை இருக்கும் இல்லையா, கொட்டை இருக்கும்ல, அதுவும் ஒரு 5-6 இருந்துச்சு. அதையும் சேர்த்து நான் என்ன பண்ணிட்டேன், இன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கேன். எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, எப்படி இருக்கும் போது அதை சொல்லுங்கள், லுக்காக இருக்கா இல்லையா? ஓகே. சாம்பார் பவுட்ரு வந்து காஞ்ச மிளகாய், தனியா, அதாவது கொத்தமல்லி விதை சொல்லணும் இல்லையா, அது, அதுக்கப்புறம் ஜீரகம், மிளகு, இதை என்ன பண்ணிடணும், எல்லாத்தையும் வெந்தயம் எல்லாத்தையும் வறுத்து எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் நான் சாம்பாருக்குன்னு. அதுக்கப்புறம் அதை நம்ம என்ன பண்ணிடணும், சாம்பார் வச்சிடணும். அதுக்கப்புறம் காயெல்லாம் அரிஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், புளி கொஞ்சம் ஊற்றணும். புளியோடு சேர்த்து டாக்டர் சிவராமன் சொல்லுவாங்க, புளியோடு சேர்த்து காய் வெந்தால் தான் அதோடய சத்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன பண்ணணும், நம்ம வந்து காயெல்லாம் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நல்லா வெந்துடும், புளியோடு சேர்த்து வெந்துடும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை நல்லா தாளிக்கிறதுக்கு அரிஞ்சு வச்சிடணும். தாளிப்புக்கு தனியாக அரிஞ்சு வச்சுட்டு, தக்காளி சின்னதாக அரிஞ்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் என்ன பண்ணுங்கள், இது பண்ணி வச்சுக்கோ, க்ளீன் பண்ணி தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள் இதில் தான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வானொலியில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இது சாம்பார் வைக்கிற பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் இல்லை, லாஸ்ட்டு எப்போவுமே தாளிங்க, அப்போ தான் வாசனையாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த காயோடு சேர்த்து காய் நல்லா வெந்த பிறகு என்ன பண்ணுங்கள், பருப்பை வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை என்ன பண்ணுங்கள், எடுத்து ஊற்றுங்க. ரெண்டும் மிக்ஸ் ஆயிரும். லாஸ்ட் என்ன பண்ணுங்கள், உப்பு, காயோடு சேர்த்து உப்பு எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சோன்னே என்ன பண்ணுங்கள், முடித்த உடனே லாஸ்ட்டு தான் என்ன பண்ணணும், எல்லாம் ரெண்டும் பருப்போடு சேர்த்து காய் எல்லாத்தையும் சேர்த்து இது பண்ணதுக்கப்புறம் இறக்கி வச்சு நம்ம அரிஞ்சு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, சின்ன வெங்காயம், இதை போட்டு தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு, கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே எடுத்து சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சிடணும், அதையும் கொஞ்சம் போட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். சும்மா 1-2 வெங்காயத்தெலாம் வதக்காதீங்க, தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த சாம்பார் கலவை இருக்க பார்த்தீங்களா, பருப்பு ப்ளஸ் இந்த காய்கறிகள் பாருங்களேன், என்னென்ன காய் போட்டுக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? முருங்கைக்காய்லாம் பாருங்களேன், சீசன் டைம் நல்லா சாப்பிட்டுக்கோங்க. இது வந்து என்னதுன்னா பலாக்கொட்டை, அந்த பலாக்கொட்டையெல்லாம் போடுவோம், ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த சாம்பாரோடு சேர்த்து இந்த பலாக்கொட்டையும் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், எடுத்து இந்த தாளித்து வச்சுருப்போம்ல, அதை எடுத்து என்ன பண்ணுங்கள், அந்த சாம்பார் மேலே அப்படி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு என்ன பண்ணுங்கள், எடுத்து 1 செகண்ட் போதும் மேலே வச்சு நல்லா கொஞ்சம் 1 செகண்ட் வச்சு கொஞ்சம் கொதித்த மாதிரி வந்தோடனே இறக்கி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், என்ன பண்ணுறேன், சாதம் கொதிச்சிட்ருக்குது. சாதம் வெந்தோடனே என்ன பண்ணணும், சாதத்தை வெந்தோடனே இது அது மாதிரி. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி முருங்கைக்கீரை பண்ணேன். முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை எல்லா சத்துக்களும் இருக்குது, அயன் அதிகமாக இருக்குது இல்லையா, அதையும் பண்ணியிருக்கிறேன். தேவையான அப்பளம் வறுத்துக்கலாம், முட்டை வச்சு பண்ணிக்கலாம், அது நம்மளோட இஷ்டம். இன்றைக்கி பண்ணியிருக்கேன். சாம்பார் ஊற்றி சாதத்தை என்ன பண்ணணும், சாதம் வெந்தோடனே வடிச்சிட்டு என்ன பண்ணலாம், அழகாக சாம்பார் ஊற்றி வேணும்னா நெய் விட்டுக்கோங்க. சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு என்ன பண்ணுங்கள், அழகாக இப்படி ஊற்றி சாம்பாரில் நல்ல புரதசத்து. இப்போ நமக்கு வந்து பருப்புலலாம் நல்ல சத்துக்கள் இருக்குது. அதனால் சாம்பாரெல்லாம் அவாய்ட் பண்ணாதீங்க. கேஸ் ட்ரபிளாக இருக்கும் அப்படிங்கிறது நல்ல பெருங்காயெல்லாம் நல்லா செய்யுங்க, பூண்டெல்லாம் நல்லா செய்யுங்க. சேர்த்து என்ன பண்ணுங்கள், இந்த மாங்காய் சீசனில் நல்லா எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், போட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாங்காய் வந்து நான் நேற்று போட்டு மீதி அதில் போட்டு சரி வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், அதை வச்சுருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் சாம்பார் வெந்தோடனே ஊற்றி சாப்பிட்லாம். வரீங்களா, சாப்பிட வரீங்களா? எங்கள் வீட்டு சாம்பார் பார்த்தீங்களே, சாப்பிட வரீங்களா? ஓகே, பாய்.